Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. Welcome, Holy Spirit, be with your presence. Fill me with your power, live inside of me. Okay, good morning. Welcome to my YouTube channel, Rise and Shine. ஓகேங்க, குட் மார்னிங். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஹோலி பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தி புக் ஆஃப் எக்ஸோடஸ், அதில் வந்து 3வது அதிகாரம். அப்போ அந்த அதிகாரம் நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய டைம் படிச்சிருப்போம். ஆண்டவராகிய கடவுள் வந்து அந்த சைனாய் பாலைவெளியில் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மோயிசனை கூப்பிட்டு, நீ போய் எகிப்துக்கு போயிட்டு பாரமோன் மன்னனிடம் பேசி என் மக்களை, இஸ்ராயல் மக்களை அங்கேருந்து விடுதலை செய்து கூட்டிக் கொண்டு வா அப்படிங்கிறாரு. அப்போது மோயிசனுக்கு வந்து 40 வருஷம் ஏற்கனவே அவர் வந்து மாடுகள் மேய்ச்சிட்ருக்குறாரு இல்லைங்களா. அப்போது அவருக்கு வந்து தன்னுடைய எபிலிட்டி, அவர் தன்னை பற்றியும் அவருக்கு புரியலை. தன்னுடன் பேசுகிறவர் கடவுளாகிய ஆண்டவர், எல்லாம் வல்லவர், அவர் தன்னோடு இருந்து கொண்டு அதை செய்து முடிப்பார். அதையும் அவருக்கு புரிஞ்சிக்க முடியலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஹூஆமாய், நான் எப்படி இதை செய்ய முடியும், எனக்கு அந்த இது அந்த தகுதி எனக்கு இல்லையே, நான் எப்படி போய் ஒரு மன்னனிடம் பேசி அவரை கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிலாம் ஆர்கியூ பண்ணும்போது, அப்புறம் அவர் மறுபடியும் சொல்லுவார், நான் திக்கு வாயினால் சார். கடவுளை வந்து அப்படியே சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுறாரு. பட் இவரால் கன்வின்ஸ் ஆக முடியலை. யார்? மோயிசனுக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் நீ எங்கள் மக்களை கூட்டிகிட்டு வரும்போது இதே மலையில், அவர் சொல்ல பாருங்கள், ஒரு அறிகுறி காட்டுற ஒரு சைனை கொடுக்குறாரு. இதே மலையில் வந்து நீ உன் மக்களோடு என் மக்களோடு நீங்கள் இதே இடத்துல நீ வழிபடுவாயின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அப்போது மோயிசன் கேட்குறாரு, அவர் இப்படி ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, மோயிசன் கேட்குறாரு, சரி இப்படி நான் அங்கே போய் நமக்கு இதை பற்றி நான் சொல்லும்பொழுது அவங்க எங்கிட்ட கேட்பாங்க, உன்னை அனுப்பியது யார், அவர் பேர் என்னன்னு கேட்டாக்கா நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு அவர் கேட்பார். அப்போ பாருங்கள், கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இருக்கின்றவராக இருக்கிறவரே என்னை உங்களிடம் அனுப்பினார். ஐ எம் ஹூ ஐ எம், இருக்கிறவரே அனுப்பின என்னென்னு போய் சொல்லு அப்படிங்கிறாரு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, த லார்ட் காட் revealed himself to Moses as the self-existent, eternal and unchanging God. And self-existent apna God exists in and of himself. He is unchanging. He is a creator. Okay, not created being. இவர் தான் எல்லாவற்றையும் நம்மையும் படைச்சவர் அவர் தான், கடவுள் தான், எல்லாம் வல்லவர். அப்போ அவர் என்ன சொல்கிறான், இட்ஸ் எட்டர்னல் காட் அப்படின்னா, காட் இஸ் ஃபார் எவர். ஹி இஸ் த சேம் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர், அன்சேஞ்சிங் காட், நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறான்னு சொல்கிறேன். இதுதான் வந்து இந்த புக் ஆஃப் ரெவலேஷனில் வந்து அதிகாரம் 1 8வது வசனத்தில் பார்க்குறோம். என்ன சொல்கிறாருனாக்கா, நானே அல்ஃபாவும் ஒமேகாவும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. அப்போது கடவுள் வந்து முடிவில்லாத கடவுள், நேற்றும் இன்றும் நாளையும் மாறாதவராக இருக்கிறார், இருக்கின்றவராக இருக்கிறார். அப்போது கடவுள் நம்ம கூட இருக்கும்பொழுது அவர் எல்லாமே பார்த்துக்குவார் இல்லைங்களா. அதே தான் அவர் மோயிசன் சொல்கிறார், நீ போ, நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறாரு. நீ போ, உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ இதே இடத்துல பின்னாடி இடத்துல நீங்கள் வராட்டி நான் போக மாட்டேன்னு மோயிசன் சொல்கிறாரு. எங்கே அந்த அவங்கள விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது மக்கள் வந்து ரொம்ப பல இடங்களில் அவங்க கலகம் செய்வாங்க. மோயிசனுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக ரொம்ப கலகம் செய்யும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் என் கூட வராட்டி நான் போக மாட்டேன்னு அப்படியே சொல்லுவார் இல்லைங்களா. இப்போது இந்த நம்மளுடைய ஜீசஸ் வந்து புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த இவருடைய காஸ்பல் புனித அப்போஸ்தலனான புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 8 இறைவசனம் 58 இப்படி சொல்லுவார். அப்படின்னா அந்த அவருடைய மறைநூல் வல்லுநர்களும் ஃபேரிசீஸும் இந்த குருமார்களையும் அவர்கிட்ட ஸ்ட்ராங் ஆர்கியூமெண்ட் நடக்குது அங்கே. அப்போ அவர் என்ன சொல்கிறார், ஜீசஸ் வந்து அபிரகாமுக்கும் முன்னமே நான் இருந்தேன்னு சொல்கிறாரு. ஓகே, பிஃபோர் அப்ரஹாம் வாஸ் ஐ எம் சொல்கிறாரு. அபிரகாமுக்கு முன்னாவே நான் இருந்தேன்னு சொல்கிறார். அப்படின்னா எதை சொல்கிறாருன்னா அபிரஹாமோட பெரியவர் அவர் அப்படி சொல்லலை. பட் வாட் இஸ் டெல்லிங் ட்ரைங் டு சேவனா அப்படி என்ன சொன்னார்னா, நானே ஐ மீன் இ வாஸ் டிவைன் சேவியர்னு சொல்கிறார். அப்படின்னா சன் ஆஃப் காட், அதாவது டிவைன் சேவியர் மீட்பருங்கிறத அவரை வந்து அங்கே வெளிப்படுத்துகிறாரு. ஓகேங்களா. இப்போது அபிரகாமும் அது பல வாக்குவாதங்களுக்கு பிறகு அப்புறம் சொல்லுவார், நான் திக்குவாயின்னு சொல்லும்போது கடவுள்கிட்ட சொல்லும்போது கடவுள் என்ன சொல்கிறாரு, சரி உன்னுடைய ஆரோனை உன் கூட அனுப்புவான், ஆரோன் உனக்கு வாயாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு அதே மாதிரி காட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் இஸ் ப்ராமிஸ். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நீ மக்களை கூட்டிக் கொண்டு வரும்போது இதே மலை நீ உன் மக்களோடு இஸ்ரேல் மக்களோடு நீ என்னை வழிபடுவாய்ன்னு சொன்னார்களே, அதையும் ஃபுல்ஃபில்டு. அவங்க திரும்பி வரும்போது அதே மலையில் அவங்க கடவுளை வழிபாடு, இதுதான் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த ஒரு சைனாகவும் இருக்குது. இப்போ நமக்கு இது என்னதுன்னு காட்டுதுன்னா, கடவுள் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அவரால் எல்லாமே செய்து பிடிக்கும். அவருக்கு யாரும் தேவையில்லை, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் தேவையில்லை. பட் அவர் என்ன இது பண்ணுறாருன்னு சொன்னாக்கா, நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்த நினைக்கிறாரு. அப்படின்னா கடவுள் ஒரு திட்டத்தை வச்சு ஒரு செயலை செய்யும் போது நம்ம அவருக்கு கருவியாக இருக்கணும்னு அவர் நினைக்கிறார், ஆசைப்படுறார். அப்போது எந்த பணியை நமக்கு கடவுள் கொடுத்தாலுமே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லும்போது நம்ம மதர் மேரி அன்னைமரிய மாதரை இதோ அடிமைன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. ஐ எம் யுவர் ஸ்லேவ். நான் செய்து முடிப்பேன். காரணம் யூ ஆர் வித் மீ, யூ ஆர் வித் அஸ் ஸோ தட் வி கேன் டூ எனிதிங் with your help. Say anything is possible with you so that when you are with us we can do anything அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது கடவுள் நம்ம கூட இருந்து அவர் தான் செய்வார். நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் செய்தோம், இல்லாட்டி நான் தான் செய்தேன், இல்லாட்டி நான் தான் இதை செய்துட்டு இருக்கேன், நம்ம தான் செய்துட்டு இருக்கோம், இதை தான் நம்ம தான் செய்யணும். ஒன்லி கடவுள் தான் அதை செய்கிறாரு. நம்ம அவர் களிமண்ணாகிய நம்மளை கையில் எடுத்து ஒரு கருவியாக பயன்படுத்தி அவர் அதை செயல்படுத்துகிறார். இதுதான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அப்போது நம்ம கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ கடவுள் எனக்கு இந்த கொடுத்த பணியை என்னால் செய்ய முடியும்னு சொல்லிட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வைப்போம். ஓகேங்களா. இப்போது இதே தான் எபிரேயருக்கு எழுதிய அந்த இதுலேயும் சொல்லுவாங்க, அப்படியே கண்ணுக்கு புலப்படாத மீது நம்பிக்கை வைப்பது, அதுதான் நம்பிக்கை இல்லைங்களா. கண்ணுக்கு புலப்படாத ஒன்றின் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் அது விசுவாசம், நம்பிக்கைன்னு சொல்கிறார். ஓகே, இப்போ ஒரு பாடல் பாடிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஓகேங்களா. ईश तेरे नाम से हे समी, ईश तेरे नाम से हे आसमान, तेरे ही प्यार से हे आज हम, तेरे ही प्यार से सारा जहां, तेरे ही प्यार से हे आज हम, तेरे ही प्यार से सारा जहां, इस तेरे नाम से हे ज़मीन, इस तेरे नाम से हे आसमां, तेरी महिमा तेरी प्रशंसा
होवे सदा तेरी महिमा तेरी प्रशंसा होवे सदा तेरी हर वादों को तेरी हर कसमों को तेरी हर वादों को तेरी हर कसमों को करते हैं यीशु तुझको सलाम। यीशु तेरे नाम से हे ज़मीन, यीशु तेरे नाम से हे आसमान, तेरे है प्यार से हे आज हम, तेरे है प्यार से हे सारा जहां, तेरे है प्यार से हे आज हम, तेरे है प्यार से सारा जहां। यीशु तेरे नाम से हे ज़मीन, यीशु तेरे नाम से हे आसमान। नामो तेरे मेरे ज़ुबान से कभी अलग न हो पाए। नामो तेरे मेरे ज़ुबान से कभी अलग न हो पाए, कभी अलग न हो पाए, तुझसे अलग न हो पाए, तुझसे अलग न हो पाए। Thank you so much for listening to my video. Bye bye.